இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ப்ரோக்கன் வீடியோ தான். என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ ஃபோனை வச்சுட்டு போயிருக்காங்க. உடஞ்ச மாதிரி ஒரு சர்ச் பண்ணி இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு வால்பேப்பராக வச்சுட்டு, ஸோ அவன் குளிக்க போயிட்டு உடனே செட் பண்ணிவிட்டு ஃபோன் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவன் ஃபோனில் வந்து அந்த ப்ரோக்கன் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வைப்போம். ஓகே, புது ஃபோன் இது, அதனால ரொம்ப கோவப்படுவான். இதுதான் அவன் ஃபோன். டவுன்லோட் பண்ணிவிடுவோம். ஆடிச்சு. ஸோ குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் வைக்கும் கேமரா. என்னோடய ஃபோனை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வைப்போம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. அடிக்காமல் இருந்தால் சரி தான், பார்ப்போம். ஓகே, அவன் வந்தோடனே பார்க்கலாம். அவங்கள இதே வச்சிடலாம். ஏன்னா குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு டென்ஷனில் கிளம்புவோம். அதனால் பசங்களை விட்டு வரத்துக்கு போயிருக்கான். நம்ம இப்பயே வச்சிடணும். வந்துட்டோன்னா முடிஞ்சு விட்டுரும். ஒரு வழியை செட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே ஃபோனை வந்து ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வச்சிடுவோம். இன்னும் வரல, வருவான். டைம் ஆகிடுச்சு, கிட்ட வந்துடுவான். பார்ப்போம் என்ன நடக்க போதோ தெரியல. சரி, அன்றைக்கி வீடியோ எடுத்தோம்ல, அதை அமுச்சு விடு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துமே, இது அமுச்சு விடము கொஞ்சம். அன்னைக்கு இதுவா எடுத்தோம்ல, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காமி காமி நான் எடுத்து டாடி இதெல்லாம் மாத்தி வச்சிருக்க. என்னாச்சு? நான் எங்க மாத்தினேன்? செருப்பாலேடி பண்ணி தான் மாத்திக்கிற. சீ, பயப்படன்னு நினைச்சாரு வந்துச்சுண்டு. ஏன் ஊடி பண்ற? அது வேற கேமரா வர வந்து ஐயோ பல்பு செபாஸ்டியன் பத்த அடிக்குவா. சீ, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பயப்படும், நம்மளை பயப்பட வைக்கும் அது. எனக்கு பண்ண தெரியல, ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவனை டென்ஷன் பண்ணுவேன்.